வணக்கம். விஎம் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பதில் நம்ம என்ன பார்க்கணும்னா சூஃபிசத்தை பற்றி பார்க்கலாம். சூஃபிசம்ங்கிறது இஸ்லாம் மதத்தோட ஒரு பிரிவு தான். இஸ்லாம் மதத்தில் வந்து ஏக இறைவன், ஒருத்தன் தான் இறைவன் சொல்லியிருக்காங்க. அதே தான் வந்து சூஃபிசத்திலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு வேறுபாடுனா, இஸ்லாத்தில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும், நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் எதுவுமே வந்து சூஃபிசத்தில் வந்து கிடையாது. அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணாங்க, தூய்மையை ஃபாலோ பண்ணாங்க, ஏழ்மைங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் வறுமைக்கும் ஏழ்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏழ்மைங்கிறது இங்கே என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து அவங்க கிடைச்சது, அதை வச்சு லைஃப்பை வந்து லீட் பண்ணாங்க. எளிமையான ஒரு வாழ்க்கை முறையை வந்து மேற்கொண்டாங்க. அதுதான் வந்து அவங்க வந்து ஏழ்மைன்னு சொல்றாங்க. அடுத்தது இறை நம்பிக்கையில வந்து ரொம்ப ஈடுபாடோட இருந்தாங்க. இவங்க வந்து சித்தர்கள் வழிமுறையை வந்து ஃபாலோ பண்ண ஒரு பீப்புள்ஸ் தான் சூஃபிசம். அந்த சூஃபிசம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து போதிச்சுன்னா, முக்கியமா வந்து ஒழுக்கத்தை வந்து போதிச்சுது. அதன் வழியா வந்து மக்கள் வந்து வந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களால வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாம இந்த சூஃபிசத்தை வந்து எப்படி வந்து கல்வி முறையா அவங்க வந்து கொண்டு வந்தாங்கன்னா, யாராவது ஒரு சீடர் வந்து ஒரு குருவை வந்து முதல்ல தேடி கண்டடையணும். அந்த குருவோட தொடர்புங்கிறது வந்து சீடனுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். அவனோட வளர்ச்சிக்கு வந்து அந்த குருவோட உதவி கண்டிப்பா தேவை. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை வந்து அவங்க சொல்லி தருவாங்க. அந்த மந்திரத்தை வந்து அவங்க வந்து அந்த சீடை வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண அவன் வந்து தன்னோட குணத்துல வந்து மாற்றம் தெரியும், நல்ல பண்புகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இதன் அடிப்படையில் அடுத்த லெவல் வந்து அந்த சீடர் வந்து போவார். ஸோ எந்தெந்த லெவல் வந்து அவர் போறாங்களோ அந்தந்த அளவுக்கு ஏற்ப அந்த குரு வந்து அந்த பாடத்திட்டத்தை வந்து அந்த சீடருக்கு வந்து சொல்லி தருவாங்க. இந்த கல்வி முறையில இன்னும் சிறப்பானது என்னன்னா, இது வந்து புத்தகத்தை பேஸ் பண்ணியோ இல்லை அறிவை பேஸ் பண்ணியோலாம் பெருசா சொல்லி தர மாட்டாங்க. இங்க என்ன, உள்ளத்திலிருந்து உள்ளத்துக்கு அந்த விஷயத்த வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஹார்ட் டு ஹார்ட் வந்து அந்த விஷயத்த வந்து கொண்டு போவாங்க. இதுதான் வந்து சூஃபிசத்துல மிக முக்கியமான ஒரு சிறப்பான மெத்தடு. இது வந்து எப்படி வந்து வேலை செய்யணும்னா, அந்த சீடரோட ஆத்மா வரைக்கும் போய் வேலை செய்யும். அதன் மூலமா வந்து அவன் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து சேவை ஆற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நல்ல மனிதனாக அவங்க வந்து உருவாகுவாங்க. அவங்க வந்து சித்து வேலைகளாம் செஞ்செல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆனா தன் கூட இருக்கிற சாதாரண ஒரு மனிதனையும் ஒரு சக்தி வாய்ந்த மனிதனா மாற்றுவாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய சித்துன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எளிமையான ஒரு வாழ்க்கை முறை தான் அவங்க வாழ்ந்தாங்க. சூஃபிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, கம்பளி அணிந்த ஒரு தூய்மையான மனிதன் அர்த்தம். அதாவது சூஃபிசம் பார்த்தீங்கன்னா இந்த பாலைவன பிரதேசத்துல அதிகமா பரவன ஒரு விஷயம். அந்த பாலைவனத்துல ஒருத்தர் வந்து கம்பளி அணிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப விசித்திரமாவே பார்க்கப்படுது. ஆனா அது என்ன வந்து சொல்ல வருதுன்னா, இப்போ இந்த கம்பளிங்கிற விஷயம் வந்து என்னன்னா, குளிர்காலத்துக்கு வந்து ஏற்றது நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி ஏன் அப்படி நினைக்கிறோம், அது வந்து குளிரை வந்து தாங்குது. ஆனா பௌதீகவியல் படி என்ன சொல்றாங்கன்னா, சாதாரண துணியை விட இந்த கம்பளிக்கு தான் அதிகமான பனியை உறிஞ்சிக்கக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம வந்து கம்பளியை வந்து அணியும் போது நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ஹீட் வந்து கிரியேட் ஆகுது. அந்த ஹீட்டு தான் அந்த உஷ்ணத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. நம்மளோட ஹீட்டு தான் அந்த கம்பளிக்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கம்பளியால நம்ம உடம்பு வந்து கதப்பா ஆகிறது கிடையாது. ஸோ இது என்ன குறியீடா சொல்றாங்கன்னா, யாருமே வந்து வெளியில இருந்து உங்களுக்கு ஒரு ஞானத்தை சொல்லித்தர முடியாது. உங்களுக்குள்ளவே இருக்கு அந்த ஞானம். அதை வந்து நீங்க கண்டடிச்சு வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் அந்த சூஃபி அந்த மனிதர்கள் வந்து கம்பளி அணிந்த ஒரு மனிதர்களை உலாவிட்டு வந்தாங்க. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அதாவது வெளியில இருந்து உனக்கு யாரும் பெருசா சொல்ல முடியாது, எல்லா ஞானமும் உனக்குள்ளேயே இருக்கு, அதை வந்து தேடி கண்டடை சொல்லுவாங்க. இதுக்கு வந்து வெளிப்புறமா நீ என்னென்னலாம் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வழிமுறைகளை நம்ம பண்ணோம்னா நமக்கு உள்ள இருக்க குருவை வந்து நம்ம கண்டிப்பா தேடி கண்டடைய முடியும். அதே மாதிரி என்னன்னா, சூஃபில வந்து இசை வடிவம் வந்து உலக புகழ் பெற்றது. அந்த இசை வடிவம் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்துல வந்து இந்த உலகத்துல பரவி இருக்கு. அதாவது இந்தியா பாகிஸ்தான்ல வந்து நவாலிங்கிற இசை வடிவம் வந்து ரொம்ப ஃபேமஸா பரவி இருக்கு. அதே மாதிரி டர்க்கியில வந்து மெஹல்வி ஐன் அப்படின்னு ஒரு இசை வடிவம் வந்து ரொம்ப பிரசித்தமானதா இருக்கு. ஆப்பிரிக்கால வந்து நாவாங்கிற ஒரு இசை வடிவம் ரொம்ப புகழ்பெற்றதா இருக்கு. இந்த பாடல்கள் வந்து எதை சார்ந்து அமையும் பார்த்தீங்கன்னா, இறைவனை சார்ந்து அமையும்.
அதை இறைவனை வந்து பிரிந்தி போனா ஏற்படக்கூடிய சோகம், இறைவனை சேரும் போது உண்டான மகிழ்ச்சி, அது எல்லாத்தையும் வந்து பாடல்கள்ல வந்து வடிவமைச்சாங்க. இதுல இருந்து வந்த கவிஞர்கள் வந்து கசல் வடிவத்தை வந்து கையாண்டாங்க. இது வந்து இசை வடிவமா அந்த சூஃபி மெத்தடை வந்து சொல்லி கொடுக்குது. இதை கேட்ட மக்கள் வந்து இறை சிந்தனைக்கு திரும்பறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாவோ அப்படி வந்து நம்ம சொல்றாங்க. அதனால்தான் அந்த இசை வடிவத்தை வந்து இறைவனை அணுகிற ஒரு விஷயமாவே அவங்க வந்து மாத்தினாங்க. இந்த இசை வடிவம்ங்கிறது அவங்களோட ஆத்மா வரைக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் எல்லாராலும் அது விரும்பி ரசிக்கப்படுது, கேட்கப்படுது. அது மட்டும் இல்லாம தர்காங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, சூஃபிகளோட கல்லறை மேலதான் அந்த தர்காங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டமைக்கப்பட்டது. அங்க இருக்கிற வந்து வழிபடுற மக்கள் வந்து அவங்களோட ஆசீர்வாதங்களை பெற்று ஆரோக்கியம் அடையதான் ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ சூஃபி வந்து என்ன சொல்லுதுன்னா, உனக்கான ஞானத்தை நீ தான் தேடி கண்டடையணும். ஸோ சித்தர்கள் முறையில தான் அவங்களோட வாழ்க்கை வந்து இருந்துச்சு. எந்த மதமோ ஜாதியோ இனமோ அவங்க வந்து பார்க்கவே இல்லை. அவங்க வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை முறை தான் வாழ்ந்தாங்க. இந்த உலகத்தோடு வெறுத்து ஒதுக்காம, இன்பங்கள்ல அதிகமா திளைக்காம, பட்டும் படாம தொட்டும் தொடாம அவங்க வந்து வாழ்க்கையை வந்து லீட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ அற்புதமான சூஃபிகள் செஞ்ச நல்ல விஷயங்கள் மக்களுக்கு வந்து பெருசா ரீச்சே ஆகலை. ஏன்னா வந்து அவங்களோட அற்புதங்கள்ல என்னைக்குமே அவங்க வந்து வெளிக்காட்டிக்கிட்டே கிடையாது. தமிழ்நாட்டில் கூட குணங்குடி மஸ்தான்கிற ஒருத்தர் வந்து சூஃபியா இருந்ததா ஒரு வரலாற்று பதிவே இருக்கு. ஸோ மக்கள் வந்து ஒரு அன்புங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து உடல் அளவுலேயே ஆரோக்கியமா இருக்கும், மன அளவுலேயே ஆரோக்கியமா இருக்கும். இதை எடுத்து சொல்லப்பட்ட வந்ததுதான் இந்த சூஃபிசம்.